அனிருத்து பாட்டெல்லாம் அப்படி தானே, அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி வந்து மூக்கிட்ட ஒரு உரசிட்டு ஓடிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் டைலாக் உள்பட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர் வேணுங்க. இன்னைக்கு சங்கருக்கு அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் நான் விஜயோட வாய்ஸை கொண்டு வரேன்னு வருவாங்க, அல்லது விஜயோட கிளிப்பிங்ஸை கொண்டு வரேன்ட்டு வருவாங்க. அப்போ தியேட்டரில் வந்து ரஜினி படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஜய் வரும்போது பயங்கர கிளாப்ஸ் வரும். அது அவர். பட் என்ன இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் அவர் யாருன்னு தான் கேட்குற அளவுக்கு பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆடுகிற ஆட்டத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் எதுக்கு இப்படி காத்துக்கிடணும்? ஏன் நான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக அதை பார்க்குறேன். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2.5 மணி நேரம் கதையை முழுசாக சொல்லுங்கம்பாங்க. சில பேர் எனக்கு ஸ்கிரிப்டை முழுசாக கொடுங்கம்பாங்க. ரஜினியை பொறுத்தளவுக்கு அந்த 2.5 மணி நேரம் கதையை அவர் சொல்லுவார். இல்லை வெற்றிமாறன் வந்து இல்லை அமீர் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறார் இந்த கதையில். சூர்யாவுக்கு அமீர் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியே தோணுது. இல்லை அதில் நிறைய ஈகோ பிரச்சனை. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ நம்ம கூட அண்ணா இருக்காங்க. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் வந்து மோனிகா சாங். எங்கே பார்த்தாலும் அந்த சாங் தான் கேட்டுட்ருக்காங்க. முக்கியமானனா அந்த சாங்கில் இருக்க அந்த வைப்ரேஷன் தான். அது வந்து மலையாள ஆக்டர் ஷோபி, பூஜா எக்தேவ் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதை விட பயங்கரமாக ஒரு ஷோபியோட டான்ஸு வேறு லெவலில் இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. பிரேமமில் வந்து ஒரு ஸ்டெப்பு போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தார். இதில் என்னன்னா விளாசிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்னா? இல்லை, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் சைடை பார்க்குறீங்க, நான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக அதை பார்த்தேன். என்னென்னா ரஜினி இல்லாதது ஒரு பெரும் குறையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் பார்க்க வேண்டிய இப்போ கேரளா ஆர்டிஸ்ட்டு, ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கூட எல்லாமே ஓகே. பட் என்ன இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் அவர் யாருன்னு தான் கேட்குற அளவுக்கு பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆடுகிற ஆட்டத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் எதுக்கு இப்படி காத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போ நமக்கெல்லாம் அவரை தெரியும், ஒரு எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்கிறதெல்லாம் தெரியும், நார்மலாக இருக்க. மற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியணும்ல. அதனால் ரஜினி இப்படி குறுக்க முறுக்கா நடந்து போயிருந்தால் கூட அது ரொம்ப ரசிச்சிருக்கலாம். அதை வந்து அவங்க தவிர்த்துட்டாங்கங்கிறது தான் நமக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. மற்றபடி சாங்காக கேட்கும்போது அனிருத்து பாட்டெல்லாம் அப்படி தானே, அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி வந்து மூக்கிட்ட ஒரு உரசிட்டு ஓடிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது நீங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அவருடைய பாட்டு அன்னன்னைக்கு பிடிக்கும். ஒரு 6 மாதம் கழித்து கேட்டிங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த பாட்டும் இருந்துச்சு. பட் அந்த நேரத்து வைப்பு இருக்குல்ல, அது அந்த பாட்டில் இருந்துச்சு. இந்த பாட்டில் பூஜா ஹெக்தே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனால் ஜனநாயகனில் அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் இந்த ஒரு சாங்கில் தான் வரப்போகிறாங்களா, இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது போர்ஷன் ஏதாவது இருக்குமா? அப்படி எனக்கு தெரிஞ்ச தமனா அண்ணா மாதிரி ஒரு சாங்குக்காக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா அந்த படத்தில் காவாலா சாங் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமஸோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசும்போதுனா, இந்த படத்துக்கு ட்ரெய்லரும் டீசரும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் லோகேஷ் இருக்காருன்ற டாக்ஸ் இருக்குமா? இது எந்த அளவு உண்மைனா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க கரெக்டாக ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்தந்த நேரத்தில் இது வரணும் கட்டாயமாங்கிறது அவங்க கிராஃபாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? ட்ரெய்லர் டீசர்லாம் கிடையாதுங்கிறதுல ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ இத்தனை கோடி போட்டு ஒரு படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். நான் எதுவுமே காட்ட மாட்டேங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்குது. அப்படி இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பே கிடையாது. அண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாதா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆக்டர் அமீர் கான், அவரை கூப்பிட்டு வந்தோடனே அந்த போஸ்டரை அவருடைய ஸ்டைலை பார்த்துட்டு இந்த ஸ்டைலை அப்படியே வந்து லோகேஷ் கனராஜ் இதுக்கு முன்னாடி போன லியோவில் ஒரு போஸ்டரில் இருக்குது. ஒருவேளை அவருக்கும் இவருக்கும் கனெக்ஷன் இருக்கா? இது அந்த எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குண்ணா. நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரஜினி கமிட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, இதில் எல்சியூலாம் இருக்கக்கூடாதுன்ட்டார் அவர். ஆமாம், அதை ஒரு கண்டிஷனாகவே அவர் வச்சார். அதுக்கு காரணம் நான் விஜயோட வாய்ஸை கொண்டு வரேன்னு வருவாங்க, அல்லது விஜயோட கிளிப்பிங்ஸை கொண்டு வரேன்ட்டு வருவாங்க. அப்போ தியேட்டரில் வந்து ரஜினி படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஜய் வரும்போது பயங்கர கிளாப்ஸ் வரும், அது அவரை உறுத்தும். ஸோ அதனால் அவர் வந்து ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிட்டார், எங்கேயுமே இதில் அதுனா எல்சியூ அது இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் இதில் அப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அண்டு வெற்றிமாறன் சூர்யா இந்த வாடிவாசல் வந்து நடக்குமா நடக்காதான்ற கேள்வி இப்போ வரைக்குமே இருக்குண்ணா. இந்த காம்பினேஷன் இணைவாங்களா இணைய மாட்டாங்களா? இல்லை, அதில் நிறைய ஈகோ பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக வந்து
வெறும் வெற்றிமாறன் சூர்யா இணைவதுன்னா அது என்றைக்கோ நடந்திருக்கும். இதில் வெற்றிமாறன் வந்து இதில் அமீர் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறார் இந்த கதையில். சூர்யாவுக்கு அமீர் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியே தோணுது. ஸோ இதை வந்து அவங்க வெளிப்படையாக பேசி ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து வெற்றிமாறன் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை முடிப்பாருங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய படம். இந்த படத்தை வந்து ஒரு ஒரு 2 வருஷம் அவர் டேட்டு கேட்குறாரு சூர்யாட்ட. 2 வருஷம் தரத்துக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் 2 வருஷத்தில் முடிச்சிருவீங்களான்னு கேட்குறாரு அவர். ஆமாம், அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டீங்கன்னா டேட்டு தரேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் அது போகுது. இது வந்து ஒரு வேளை ஒரு சிட்டிங்கில் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த படமெல்லாம் முடிச்சுட்டு கூட போயிடுவாங்க. இவர் வந்து வெற்றிமாறன் வந்து சிம்பு படத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் வெங்கியட்லூரி படத்துக்கு பிறகு ஒரு படம் சூர்யா கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து பேசி முடிவுக்கு வரலாம். ஆனால் இது நடக்குமா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அதான் நான் சொன்னல, ஈகோன்னு சொன்னல, அந்த ஈகோனாலே அது இழுத்துட்டு இருக்கு. அண்டு சூர்யா சாருக்கும் அவர் தம்பி கார்த்திக்குமே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ தொடர்ந்து அவங்க ஒன்றா பயணிக்கிறது இல்லை அப்படின்றத நீங்கள் பேசியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனா இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? இல்லை, ஒன்றா பயணிக்கலைங்கிறது வேற. ஆனால் பிரச்சனை எல்லாம் அவங்க குடும்பத்தில் வரவே வராது. ஏன்னா சிவகுமார் வந்து அப்படி வளர்க்கல அவங்கள. ரொம்ப அந்த அண்ணன் தம்பி உறவை வந்து அப்படி அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு. அது ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த சூரிய வம்சம் குடும்பம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்பாக அவர் வளர்த்தவர் அவர். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள பெருசெல்லாம் ஈகோ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் அடுத்து சூப்பர் ஸ்டாரோடைய படம்னா ஜெயிலர் 2. ஜெயிலர் 2க்கு அப்புறமா என்னென்ன வச்சுருக்காரு அவர்? இப்போ ஜெயிலர் 2க்கு பிறகு இப்போ இவர் நித்திலன் சுவாமிநாதன் படம் பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனாலும் ஃபைனல் பண்ணல. அது ரெட் ஜெயின் தயாரிப்பில் ரஜினி, நித்திலன் சுவாமிநாதன் இப்போதைக்கு பேசி வச்சுருக்காங்க. ஆனாலும் அந்த கதையை வந்து ஒரு ஃபைனல் பண்ணலையா. ஒரு 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 அரை மணி நேர கதையாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2.5 மணி நேர கதையை முழுசாக சொல்லுங்கம்பாங்க. சில பேர் எனக்கு ஸ்கிரிப்டை முழுசாக கொடுங்கம்பாங்க. ரஜினியை பொறுத்தளவுக்கு அந்த 2.5 மணி நேர கதையை அவர் சொல்லுவார். ஆமாம், அது தெளிவாக சொல்லிட்டாருன்னா அந்த படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதற்கான முயற்சியில் இருக்கார். அவங்க ரெட் ஜெயின் ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, ஆஃபீஸ் போட்டு உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கார். அண்டு அட்லி அவர்கள்லாம் நம்ம வலைபேச்சிலே சொல்லியிருந்தீங்க 5 ஹீரோயின்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னா அது கேட்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இல்லைங்க, அந்த படமே வந்து ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான படமாக அதை உருவாக்க பிளானில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் ரொம்ப முழுமையாக கொண்டு வந்து இதில் பண்ணணும். அதாவது அரையும் குறையுமா பல பேர் பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஏஐ இதுக்குள்ளே கொண்டு வரணும். அதிகப்படியான செலவில் ஒரு படத்தை எடுக்கணும். அப்படிலாம் நிறையா பிளான் போட்டிருக்காங்க. வெறும் அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லை, எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. அவங்க பேசுகிறது கேட்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த படம் வந்து இந்தியாவிலேயே மிக முக்கியமான படமாக வரும். இந்த கடைசியானா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சங்கர் அவர்கள் வந்து வேல்பாரி நாவலை பற்றி பேசினார். கண்டிப்பாக அந்த படம் பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படமாக, என்னோடய அடுத்த கனவு படமாகவும் இதுதான் இருக்குன்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி அவருடைய சரிவு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கணும். அது கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2ஆக இருக்கட்டும், அடுத்து அந்த இந்தியன் 3 வராதது காரணமாகவுமே அதுவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நான் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வேல்பாரியை பண்ணுவாங்க? அதான் அந்த அந்த அளவுக்கு பட்ஜெட்டை கொடுப்பதற்கான தயாரிப்பாளர்கள் யாராவது வந்தால் பண்ணுவாங்க. இவங்க அதுக்கு தயாராக இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து கேம் சேஞ்சர் படம் பண்ணும் பொழுதே நடுவில் வந்து இந்த திரைக்கதையை ரெடி பண்ணிகிட்டே இருந்தார் அவர். வேல்பாரியை வந்து சு வெங்கடேசனோட உட்காந்து இதில் எதெல்லாம் வேண்டாம், ஏன்னா மொத்த கதையும் நீங்கள் படமாக எடுத்தீங்கன்னா அது 4-5 பார்ட் எடுக்கணும். அவ்வளோ பெரிய கதை அது. ஓகே, அப்போ இதில் எது வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு திரைக்கதையெல்லாம் எழுதி ரெடியாக வச்சுருக்காங்க. டயலாக் உள்பட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர் வேணுமே. இன்றைக்கி சங்கருக்கு அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் யாருமே வரமாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் ஒருவேளை இந்தியன் 3 வந்து அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் எல்லாமே. எதுவாக இருந்தாலும் அவங்க இந்தியன் 3 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இம்மிடியேட்டாக ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியன் 3 அவங்க பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாண்ணா? அது இப்போது ரெட் ஜெயின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலாக ரெட் ஜெயின்ட்டு நேரடியாக தலையில்லைனாலும் செண்பகமூர்த்தி பேசிகிட்டு இருக்காரு. செண்பகமூர்த்தி வந்து லைக்காவோடையும் கமல் சங்கரோடையும் பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா இப்போ இவங்க வந்து இந்த படத்துக்கான சம்பளத்தை தனியாக கேட்குறாங்க. இப்போ சங்கர் வந்து வழக்கமாக வாங்குகிற சம்பளம் ஒரு 60 கோடின்னு வைங்களேன், இந்த படத்துக்கு ஒரு 60 கோடி கொடுங்கன்றாரு. ஆமாம், கமல் வந்து வழக்கமாக ஒரு 100 கோடி 200 கோடி வாங்குறாருன்னு வைங்களேன், இந்த படத்துக்கு தனியாக சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாரு.
இப்போ இது ரெண்டையும் கொடுக்குற நிலமையில லைக்கா இல்லை. இது இல்லாமல் 40 நாள் ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த 40 நாள் ஷூட்டிங்க்கும் அவங்க தயாராக இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு அந்த படத்தை அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து எந்த அளவுக்கு சுருக்கி இதை சரி பண்ண முடியும்னு சண்முகமூர்த்தி பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்தியன் 3 வரலாம். அண்ட் இதில் இன்னொரு ஒரு கேள்வி இருக்குண்ணா, இப்போ அனிருத்துக்கும் தனியாக காசு தருவாங்களா அப்படின்னு? இல்லை, எப்போவுமே அது 3வது படமாக கணக்காயிருதுல்ல. அது ஒரு தனி படமாக கணக்கு வரும்பொழுது அவங்களுக்கான ஊதியத்தை கேட்குறது நியாயம் தானே. பட் அதில் பாதி மிச்சம் தான் இதில் போடுறாங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் சேர்க்க போகிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன சலுகை கொடுப்பாங்க? வழக்கமாக வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 40% வாங்கிப்பாங்களா, அல்லது முழு சம்பளத்தையும் கேட்பாங்களா, இல்லை என்ன பேசி எப்படி சரி பண்ண போகிறாங்க? இது எதுவுமே புரியல. ஆனால் பெரிய குழப்பம் நீடிக்குது. அந்த குழப்பத்தை எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு சண்முகமூர்த்தி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. புரியுதுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேசணும். மீண்டும் சந்திப்போம்.